ராசிகளுக்கான குணங்கள். இப்போ நம்ம பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா 4 பேர் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா 4 பேர்களும் ஒரே விதமான சமையல்களை விரும்புவதில்லை. ஒருத்தர் இட்லி ரொம்ப பிடிச்சது அப்படின்னா ஒருத்தருக்கு தோசை ரொம்ப பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு ஊத்தாப்பம் ரொம்ப பிடிச்சிருக்கும். மாவு ஒன்று தான், ஆனால் அது வரக்கூடிய விதங்கள் வேறு. அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர் நம்ம 12 ராசி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா 12 விதமாக பிரிச்சிடலாம். 12 விதமாக பிரிச்சிடலாம். நம்மளுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் 12 வீடுகளாக நாம் பிரிச்சிடலாம். நம்மளுடைய பிறந்த இடத்தை லக்கணம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் 12ஆக நாம் பிரிக்கிறோம். இப்படி நாம் பிரிக்கையில், இப்படி நாம் பிரித்து பண்ணையில் அதே போல் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒரு தன்மைகள் இருக்குது, ஒவ்வொரு தன்மைகள் இருக்குது. இன்னும் உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சில இடங்களில் இப்போ நம்ம உலகங்கிறது ஒன்று தாங்க, உலகங்கிறது ஒன்று தான். ஆனால் எல்லா இடத்திலும் எல்லா பயிர்களும் பயிரிட முடியுமா? முடியவே முடியாது. நெல் விளையிற இடத்துல தான் நெல் விளையும், கரும்பு விளையிற இடத்துல தான் கரும்பு விளையும், வாழை விளையிற இடத்துல தான் வாழை விளையும். இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கங்கள் அங்கே அதிகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கங்கள் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஆதிக்கம் இருந்தால் நமக்கு என்ன விதமான குணங்களை வெளிப்படுத்தும், என்ன விதமான செயல்களை வெளிப்படுத்தும். அதே போல் அடுத்த ராசி அப்படின்னா ரிஷபராசி. இந்த ரிஷபராசியில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரங்கன்னா சுக்கிரனுடைய அதிபதியாக கொண்டவங்க. இந்த சுக்கிரனுடைய அதிபதியாக கொண்ட ரிஷபராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை நிறைய அலங்காரமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எதையுமே கவி நயத்தோட, ஒரு கலை நயத்தோடு இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. இந்த ரிஷபராசிக்காரங்களில் இருக்கக்கூடிய இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு சின்ன விசேஷம் என்னென்னா, இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாட்டு மேலே அதீதமான அவங்க வச்சிருக்கக்கூடிய இடங்களையும், அவங்க இருக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கட்டும் அல்லது இவங்க இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அந்த அம்பாளினுடைய பேர், அவங்க ஊரில் இருக்கக்கூடிய பிரதான அம்பாளை வழிபாடு பண்ணுவதில் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருப்பாங்க. பால் உணவு அதிகமாக எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு இரண்டாம் தரமான ஒரு வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்து போயிருக்கும். குருவனுடைய வாழ்க்கை, குருவனுடைய தன்மையை அவங்க மதிக்க மாட்டாங்க. அது இந்த ரிஷபராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு உண்டான குண இயல்பு. அவங்க தன்னை குருவாக நினைக்கிறவங்களோ தன் வாழ்க்கையில் வழிகாட்டினவங்களையோ ஈஸியாக உதாசனப்படுத்துவாங்க.